உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாணவர்களுக்கும் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அன்னை பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறோம். அரசாங்கம் 2009 ஒரு ஆணை பிறப்பிச்சது. அரசாணை 92, அரசாணை 14. இது என்ன சொல்லுதுன்னா, இருக்கிற SC ST மாணவர்கள், BC மாணவர்கள், MBBS இருந்து நர்சிங்ல இருந்து டிப்ளமோல இருந்து எல்லா படிப்புமே இலவசம். அதுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கமே கட்டணும் அரசாங்க ஆணை போட்டுது. தமிழ்நாட்டுல எந்த பிரைவேட் காலேஜ்லயும் அமல்படுத்தல, எந்த காலேஜ்லயும் அமல்படுத்தல. நாங்க கேட்டோம், ஏன் அரசாங்கத்தில இருந்து காசு வாங்கிட்டு எங்கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். எல்லாமே ஏழை கூலி விவசாய விட்டு பிள்ளைங்க எல்லாம் விவசாயம் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தோம் 50,000 இருந்து 70,000 வரை வாங்கிருக்கு எங்க காலேஜ் நிர்வாகம். இதை கேட்டதுக்காக அடியாட்களை வச்சு அடிச்சாங்க. எங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம். திரும்பி போராட்டத்தை கைவிடல, போராடணும். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க பணம் வாங்கினது தப்புதான், உங்க காசு எல்லாம் நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு சொன்னாங்க. போராட்டத்தை கைவிட்டோம். நாங்க இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறோம். லாஸ்ட் செமஸ்டர் ஐயா எங்கள்கிட்ட கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வயலை வித்து நகையை வித்து கட்டின காசை திருப்பி கொடுங்க நாங்க கேட்கும் பொழுது 120 மாணவர்கள் நாங்க எல்லாருக்குமே ரீடு போட்டுருக்காங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறோம். லாஸ்ட் செமஸ்டர் என் வீட்டு பணத்தையும் எங்க வீட்டு பணத்தையும் கொள்ளையடிச்சது இல்லாம எங்களோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. 120 மாணவர்களுக்கு ரீடு போட்டுருக்காங்க. எல்லா சப்கலெக்டர்ல இருந்து எல்லா கலெக்டர்ட்டையும் மனு கொடுத்தாச்சு, எல்லா அதிகாரிகள்ட்டையும் மனு கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்ல. டோட்டு நாங்க இன்னைக்கு நாங்க டோட்ல 3 நாளா போராடிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாட்டுக்கே சோறு போட்ட விவசாய குடும்பம் நாங்க எல்லாருமே. இன்னைக்கு விவசாய குடும்பம், விவசாய வீட்டு பிள்ளைங்க நாங்க இன்னைக்கு நடு ரோட்ல போராடிட்டு இருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எங்க மாவட்டத்துல செத்து போனாங்க. கட்டின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமையும், கல்வி கடனை திருப்பி கட்ட முடியாமோ, கல்யாண கடனை திருப்பி கட்ட முடியாமோ 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எங்க மாவட்டத்தில் செத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க எங்க பணத்தை கொள்ளையடிச்சது இல்லாம எங்க வாழ்வாதாரத்தையும் அழிச்சு இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல 3 நாளா போராடிட்டு இருக்கிறோம். எந்த அதிகாரிகளும் எங்களை கண்டுக்கல, எந்த மீடியாக்களும் எங்களை கண்டுக்கல. நாங்க தொடர்ச்சியா போராடிட்டே இருக்கிறோம். ஏன்னா கல்வி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு சாராயம் காட்சி வித்துக்கிட்டு இருக்கு. சாராய வியாபாரிகள் எல்லாம் கல்வி சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க படிக்கிற காலேஜ்ல உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும், நீங்களும் காலேஜ்ல படிப்பீங்க. போய் கேளுங்க, அரசாணை 92 என்ன, அரசாணை 14 நெட்ல போட்டு பாருங்க, தெளிவா போட்டுருக்காங்க. போராடுங்க. நீங்க போராடின மாணவர்கள் எங்களோட வாழ்க்கையை இருந்து 120 மாணவர்கள் ஆல் டிக்கெட் இல்லாம நீங்க டோட்ல உட்காந்துருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல டோட்ல உட்காந்துருக்கோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. 4 நாளா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருக்கோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, கும்பகோணத்துல இருந்து இருக்கிறோம். சாப்பிடல, 4 நாளா சாப்பிடல. நாங்க மாணவர்கள் சாப்பிடுறதுக்கு காசு கிடையாது. எல்லாம் கூலி ஏழை விவசாய விட்டு பிள்ளைங்க. நீங்க போராட்டத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. நாளைக்கு இங்க மாணவர்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து எங்க போராட்டத்துக்கு வாங்க. ரோட்ல காலையில 10 மணிக்கு அறிவிச்சிருக்கிறோம், போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. எங்க போராட்டத்தை வெளில கொண்டு போங்க. எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. எனக்காக நாங்க போராடல, எங்களுக்காக போராடல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும், கும்பகோணத்தில் இருக்கிற அன்னை காலேஜுக்கு மட்டும் கிடையாது. அதனாலதான் இந்த அரசாங்கம் திட்டமிட்டே முடக்குது. இந்த போராட்டத்தை காசு திருப்பி கொடுத்தானா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பிரைவேட் காலேஜும் அரசாணை 92, 14 பொருந்தும். எல்லாருமே மாணவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதனால இந்த போராட்டத்தை முடக்கிற வேலையை இந்த அரசாங்கமும் இந்த தனியார் கல்லூரி நிர்வாகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ச்சியா 4 நாளா ரோட்ல படுத்து போராடிட்டு இருக்கிறோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. மாணவர்கள் இருந்தீங்கன்னா எங்க போராட்டத்துக்கு வாங்க. தயவு செய்து நாளைக்கு போராட்டத்துக்கு வாங்க. ரோட்டில் நடக்குது போராட்டம். 4 நாளாம் போராட்டம் நடந்துட்டு யாருமே கண்டுக்கல. போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் 70,000 இருந்து 80,000 வரை வசூல் பண்ணிருக்காங்க. 3 கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கம் மாணவர்களுக்கு பணம் கொடுக்கணும். இப்படிதான் அந்த கல்லூரி நிர்வாகமும் அனைத்து எல்லா பிரைவேட் காலேஜிலும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் மதிக்காம அரசுக்கு எதிராக பேசுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கும்பகோணம் அன்னை பாலிடெக்னிக் பண்ண துரோகத்தை மாணவர்களுக்கு அடிச்சு துன்புறுத்தி இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கு. இது மீடியாவுக்கு மக்களுக்கு மத்தியிலும் கொண்டு போற வேலையை இன்னைக்கு மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. எங்க போராட்டத்துல கட்டாய நாளைக்கு வந்து கலந்துருங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.